ஒரு நிமிஷம் இந்த பதிவு மேலே தூக்கிடாதீங்க. முக்கியமான பதிவு, ஒரு குடும்பத்துக்கு தேவையான பதிவு. பெண்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப அவசியமாக கேட்டே ஆகணும் இந்த பதிவு. புருஷன் முன்னாடி கேட்குறீங்கன்னா கேளுங்க, நான் வேணாம்னு சொல்ல. கேட்டுட்டு உங்கள் மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, உங்களுக்கும் தோணுதான்? ஒரு நாமளும் ஒரு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு தாலி கட்டி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையும் பையனும் பெற்றுக்கிறோம். அழகுக்கு ஒரு ஆஸ்திக்கு ஒரு பையன், அழகுக்கு ஒரு பிள்ளைன்னு பெற்றுக்கிறோம் இல்லைங்களா? உள்ள பெற்றா ஒரு மாதிரியும் பையனை பெற்ற ஒரு மாதிரியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் பையனை பெற்ற அம்மாமார்கள் மட்டும் பையனுக்கு கல்யாணம் இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தன்னோட பையன் மட்டும்தான் வேணும், வந்த மருமக வேண்டாம், வந்த மருமக மூலியமா வர பேரம்பேத்திகள் வேணும், நான் மருமக வேண்டாம். ஏங்க இது எந்த ஊர்லங்க நியாயம்? நீங்க பெற்ற பையன் உங்களுக்கு முக்கியம்னா நீங்க கல்யாணமே பண்ணி வைக்காம உங்க கூடயே வச்சுக்கணும். நீங்க பெத்த பையன் மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கல்யாணமே பண்ணாம கடைசி வரைக்கும் என் பையன் எனக்கு மட்டும்தான் அப்பா அம்மா சொல்லி அந்த பையனை பத்திரமா பாதுகாத்து ஒரு பொட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கணும் இல்லையா? அது விட்டு போட்டு இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னொருத்திக்கு உங்க பையன் சொந்தமானதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொந்தம் தான், அதை இல்லைன்னு மறுக்க முடியாது சரிங்களா? அதே சமயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சொந்தமோ அதை விட 1000 மடங்கு வந்தவளுக்கு சொந்தம் உங்க பையன் சரிங்களா? அதனால நீங்க கல்யாணம் பண்ண வரைக்கும் உங்க மகனா நீங்க பத்திரமா பாதுகாத்து ஒரு கிளி ஒரு பொண்ணு கையில புடிச்சு கொடுக்குற மாதிரி புடிச்சு கொடுத்துட்டு நீங்க அமைதியா அவங்க வாழ்ற வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வேடிக்கை பார்க்கணும். அதை விட்டுட்டு என் பையன் இங்க கூட்டிட்டு போகாத, அங்க கூட்டிட்டு போகாத, என் பையன்கிட்ட இப்படி பேசாத, அப்படி பேசாத, இந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. நீங்க ஏங்க ரூல்ஸ் போட்டுட்டே இருக்கிறீங்க? ஒரு சில மாமியாக்கள் இதுக்கு ரூல்ஸ் போடுறீங்க. அதனாலதாங்க நல்ல மாமியாக்கள் நல்ல மாமியார் கூட அத்தனை பேர் வெறுக்கிறாங்க. மருமகள்ல எந்த மருமகளும் குறைய சொல்லக்கூடாதுங்க. வரும்போது நல்லபடியாக தான் வராங்க. நம்ம கிட்ட பழகினதுக்கு அப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ஓ நம்ம மாமியாட்டி இருக்கவே முடியாது, நம்மளை ரொம்ப வேலை செய்யும் டார்ச்சர் பண்றாங்க, நம்மளை ரொம்ப கண்டிஷன் பண்றாங்க. நம்ம புருஷங்கிட்ட ஒரு சில மாமியார்லாம் பாத்தீங்கன்னா புருஷங்கிட்ட பேசாத, என் பையன்கிட்ட பேசாத, என் பையன்கிட்ட இவ்வளவுதான் பேசணும், இப்படிதான் பேசணும், இதுக்கு மேல பேசக்கூடாது, என் பையன் எனக்கு தான் சொந்தம், என் பையன் நான் தான் தொடுவேன், நான் தான் குளிப்பாட்டுவேன், நான் தான் ட்ரெஸ் கொடுப்பேன், நீ தள்ளி ஓரமா இரு, என் பையனை நல்லபடியா நீ பாத்துக்கிட்டா மட்டும் போதும், எதுக்கு அதுக்கு மட்டும் பாத்துக்கிட்டா போதும், மித்தபடி எல்லாத்துக்கும் பெத்த அம்மா நான் பாத்துக்குவேன். அப்படி இல்லைங்க, பையனை பெற்று ஒருத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கனாலே, பொட்டப்பிள்ளை மட்டும் இல்லைங்க, பொட்டப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா வேலை முடிஞ்சுன்னு சொல்றாங்களே, அதே மாதிரிதான் நீங்க பையனை பெற்று கொடுத்தாலே அவன் இன்னொருத்திக்கு சொந்தமாயிரம் உங்க பையன். அதனால உங்க பையனை நீங்க பாத்துக்கிறத விட 1000 மடங்கு வந்தவ உங்க பையனை பாத்துக்குவா. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பெத்தவங்களுக்கு கவலை இருக்குதான் செய்யும். அதுக்கோசரம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து வந்த மருமக கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. வந்த மருமகளை நீங்க வயிற்றுல சம்பந்த பிள்ளையா பாருங்க. அப்பா அவங்களுக்கு வேறையா தெரிய மாட்டா, உங்க பிள்ளையா தெரியவா. அதனால நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற வழியை பாருங்க. உங்க பையன்கிட்ட எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசம் அன்பு இருக்குதோ அதே அன்பு உங்க மருமகிட்டையும் காட்டுங்க. வந்த மருமகளா நினைக்காதீங்க, உங்களோட வயிற்றுல பிறந்த மகளா பாருங்க. உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு எல்லா மாமியார் டார்ச்சர் பண்ற மாதிரியே மாமியான்னு வந்தோடனே ஒரு கெத்து வந்துடுதா உங்களுக்கு எல்லாம்? நாமளும் மருமகளா போய் மாமியா ஆனவதாங்க. நம்மளும் மருமகளா ஒரு வீட்டு